நாட்டிலிருந்து வந்த சிலம்பக்கலை வந்து உலகத்தில் இருக்கும் எல்லா தற்காப்பு கலைகளுக்கும் தாய்ன்னு சொல்லலாம். நம்ம கேம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய சிஎம் ட்ராஃபியில் இருக்குது, பாரதியார் டே ரிப்பப்ளிக் டே கேம்ஸில் இருக்குது. அதே மாதிரி கேலோ இந்தியா கேம்ஸில் போன வருஷம் டெமோ ஈவெண்ட்டாக இருந்தது. இப்போ அதை வந்து பர்ஃபார்மிங் ஈவெண்ட்டாக இருந்ததை ஒரு கேமாக வந்து ஸ்போர்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி கொண்டுட்டு வரதா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷனில் இருக்கிற கேம்ஸில் வந்து சிலம்பம் இருந்தது, பட் கரண்ட்லி சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. அது திரும்ப அதே மாதிரி ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷனுக்கு கொண்டுகிட்டு வரதுக்கான ஏற்பாடுகளை, ஏஷியன் கேம்ஸ்க்கு முக்கியமாக நம்மளுடைய சிலம்ப கலையை கொண்டுட்டு வரக்கான ஏற்பாடுகளை வந்து நம்மளுடைய அரசாங்கம் பண்ணினாங்கன்னா, தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து பண்ணினாங்கன்னா நிறைய சிலம்ப விளையாட்டு வீரர்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரியான விஷயங்களில் வேலை வாய்ப்புகளுக்கோ இல்லை பின்னாடி ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக தமிழக அரசாங்கமும் மத்திய அரசும் சிலம்பக்கலையை வந்து ஆசிய அளவிலான போட்டிகளில் கொண்டுட்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா, சிலம்பக்கலை பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், வீரர்களாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். வணக்கம். என் பேர் பிரகதி உதயேந்திரன். நான் 6th ஸ்டாண்டர்ட் ஆஸ்டர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2019 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் மலேசியாவில் நடந்துச்சு. அதுலேயும் நாங்கள் வந்து நிறையா மெடல்ஸ் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ திருவேண்டரமில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதுலேயுமே நாங்கள் வந்து நிறையா மெடல் ப்ளேஸ் பண்ணோம். இதுக்கு வந்து எங்கள் கோச்சு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.